இன்றைக்கி நம்ம கேபிட்டல் கெயின் சாப்டர் பார்க்க போகிறோம். கேபிட்டல் கெயினில் 2 டைப் கேபிட்டல் கெயின் இருக்குது. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். இப்போது இது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினா இல்லை லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினான்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு ஆக்சுவலி ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட்னா என்ன, லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ நமக்கு ஆல்வேஸ் ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும், இது ஷார்ட் டேர்மா இல்லை லாங் டேர்மா அப்படின்றதுக்கு. ஸோ நம்ம இந்த பீரியட் ஆஃப் ஹோல்டிங் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த பீரியட் ஆஃப் ஹோல்டிங்காக இந்த கேபிட்டல் அசெட்டை 3ஆக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது இருக்க பார்ட் 1ல் 3 அசெட் வரும். தென் பார்ட் 2ல் 2 அசெட் வரும். பார்ட் 3ல் ஒரு அசெட் வரும். லைக் டிக்ரீசிங் பாயிண்ட் 3, 2, 1 அந்த மாதிரி. ஓகே, ஃபஸ்ட்டு பார்ட் 1ல் 3 அசெட் வரும் அப்படின்னு சொன்னால என்ன அந்த 3 அசெட்னா, ஃபஸ்ட்டு செக்யூரிட்டி அதர் தென் யூனிட் லிஸ்டட் இன் ரெகக்னைஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா. நம்பர் 2 UTI யூனிட்ஸ் ஆர் ஈக்விட்டி ஓரியன்ட் மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ். நம்பர் 3 ஜீரோ கூப்பன் பாண்ட். இந்த 3 அசெட்டுமே 1 இயர்க்குள்ளே இருந்ததுன்னா அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட், இல்லை 1 இயர்க்கு மேலே இருந்ததுன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட். பார்ட் 2ல் 2 அசெட் இருக்கும் சொல்லியிருந்தேன் இல்லையா? என்ன அந்த 2 அசெட்னா, அன்லிஸ்டட் ஷேர்ஸு. என்னென்ன ஷேர்ஸு பார்ட் 1ல் கவர் ஆகலையோ அது இங்கே கவர் ஆகும். ஸோ நம்பர் 1 இஸ் அன்லிஸ்டட் ஷேர்ஸு, நம்பர் 2 இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இப்போ இது ரெண்டுமே அப் டு 2 இயர்ஸ் வரைக்கும் இருந்ததுன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட், 2 இயர்ஸ்க்கு மேலே போச்சுன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட். நம்பர் 3 பார்ட் 3ல் என்ன இருக்கும் அப்படின்னா, எனி அதர் அசெட். இது 2 பார்ட்லையுமே கவர் ஆகாது எனி அதர் அசெட். இப்போ இந்த எனி அதர் அசெட்டு அப் டு 3 இயர்ஸ் வரைக்கும் இருந்ததுன்னா அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட்னு சொல்கிறோம். மோர் தென் 3 இயர்ஸ்க்கு மேலே இருந்ததுன்னா இது லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட்னு சொல்கிறோம்.